Daily. Taste the Daily. முனவர் பாஷா சார் என்னன்னா சமூக வலைதளங்கள்ல எல்லாருக்குமே அவங்களுடைய கருத்துக்களை சொல்றதுக்கு எல்லா வகையிலான உரிமைகளும் இருக்கு. ஆனா அந்த கருத்து சுதந்திரம் அப்படிங்கிறது ஓரளவுக்கு தான், ஒரு கட்டத்துக்கு மேல போயிருச்சுன்னா அது சட்ட ஒழுங்கு பிரச்சனையாக மாறிடக்கூடாது அப்படிங்கிற பொறுப்புணர்வு அரசுக்கு இருக்கணுமா இல்லையா? அந்த பொறுப்புணர்வுனால தானே இவங்க கண்ட்ரோல் பண்றாங்க. இந்த விவகாரத்தை அப்படி நம்ம பார்க்க கூடாதா சார்? அதாவது 41 உயிர்கள் பலியாகி இருக்கின்றன. அந்த பலிக்கு என்ன காரணம் என்பதை ஊடகவியலாளர்கள் சமூக வலைதளங்கள் மூலமாக நாட்டு மக்களுக்கு வெளிப்படுத்துகிறார்கள். அது அவர்களுக்கு ஜனநாயகத்தில் இருக்கின்ற கருத்து சுதந்திரத்தின் அடிப்படையில் அதை வெளியிடுகிறார்கள். நான் என்ன சொல்லுகிறேன், இவர்களுக்கு அல்லது அரசு எடுத்த நடவடிக்கைகளை நியாயப்படுத்தினால் வரவேற்கின்ற இந்த அரசு அரசினுடைய தவறுகளை குற்றங்களை சுட்டிக்காட்டினால் அவர்கள் மீது சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுத்து கைது செய்வது என்பது ஜனநாயகத்தில் இருக்கின்ற கருத்து சுதந்திரத்திற்கு எதிரான ஒரு செயல். அந்த அடிப்படையில் தான் யாரும் வதந்தியை பரப்பிவிட முடியாது. ஏனென்று சொன்னால் நடந்ததைத்தான் சொல்ல முடியும். மரியாதைக்குரிய குரலார் கோபிநாத் சில கருத்துக்களை சொல்லுகிறார் என்று சொன்னால் அங்கே கிடைத்த தகவலின் அடிப்படையில் சாதாரணமாக ஒரு இடத்திலே இத்தனை பேர் கூடலாம் என்று சொன்னால் அதை விட கூட்டம் அதிகமாக வரும் என்று எல்லோருக்கும் தெரியும். ஏனென்று சொன்னால் விஜய் இதுவரை 5 இடங்களுக்கு போயிருக்கிறார். 5 இடங்களிலும் கூடிய கூட்டம் தெரியும் என்கின்ற பொழுது ஒன்று பாதுகாப்பு ஏற்பாடுகளை சரியாக செய்திருக்க வேண்டும், அல்லது அந்த இடத்தையே கொடுக்காமல் வேறு இடத்திற்கு அவர்கள் கேட்ட இடத்திலே கொடுத்திருக்கலாம். ஆனால் இங்கே ஓடியோ அல்லது தப்பித்து செல்வதற்கோ வழியே இல்லாத ஒரு இடத்திலே கொண்டு போய் அந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்கு அனுமதித்திருக்கிறார்கள் என்று சொன்னால் இவர்களுடைய நோக்கத்தை பொறுத்தவரை புரியுது சார். அவங்களுடைய நோக்கம் இங்க நடந்தது அது எல்லாத்தையும் ஒரு பக்கமா எடுத்து அந்த பக்கம் வச்சுட்டு ஒரு விஷயம் நடக்குது, ஒரு நிகழ்வு, ஒரு அசம்பாவிதம் நடக்குது. அந்த சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ற பொறுப்பு யார்கிட்ட இருக்கு? அரசாங்கத்துக்கிட்ட இருக்கு. நான் சொல்றது ஆஃப்டர் த இன்சிடென்ட். இந்த நிகழ்வு அசம்பாவிதம் நடந்து முடிஞ்சிருச்சு, அதற்கு பிறகு அது மிகப்பெரிய இன்னும் பல்வேறு சர்ச்சைகளை ஏற்படுத்தாம இன்னும் வேறு விதமான சட்ட ஒழுங்கு பிரச்சனைகளை ஏற்படுத்தி விடாம பார்க்கிறதுக்காக ஒரு கவனமாக இருக்கிறோம் அப்படின்னு நீங்க அரச பார்க்க மாட்டீங்க. அந்த திமுக அதைத்தானே காரணமா சொல்றாங்க. அதாவது நீங்க சொல்றதெல்லாம் நியாயமா இருக்கலாம். ஆனா மக்களுக்கு இருக்கின்ற சந்தேகமே இந்த சம்பவம் நடந்தவுடனே எப்படி கள்ளக்குறிச்சியில் 68 பேர் இறந்தார்கள், முதலமைச்சர் ஓடோடி சென்றாரா? இல்ல, போகல. ஆனால் இந்த சம்பவம் நடந்தவுடன் இரவோடு இரவாக மருத்துவமனைக்கு சென்று உயிரிழந்தவர்களை அல்லது காயம்பட்டு உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறவர்களை போய் பார்த்திருக்கிறார். நாம் முதலமைச்சருடைய கடமை போயிருக்கிறார். எங்களுக்கு சந்தேகமே இரவோடு இரவாக 39 உடல்களை போஸ்ட்மார்ட்டம் செய்திருக்கிறார்கள். எப்படி அந்த மருத்துவர்கள் இரவோடு இரவாக கிடைத்தார்கள்? இங்கே ஒரு பாடி வந்ததுன்னா நைட்டில் நாங்கள் போஸ்ட்மார்ட்டம் பண்ண மாட்டோம்னு சொல்லுவாங்க. ஆனால் 39 உடல்களையும் இந்த மாதிரியான ஒரு அசம்பாவிதமான ஒரு சூழல் எதிர்பார்த்து அவசர சூழல் எதிர்பார்த்து இது நடக்கணும்ன்றது அரசாங்கத்துடைய நோக்கமா இருந்திருக்கு. அதனாலதான் இந்த எதிர்பார்ப்புகளோட எல்லாம் நடந்திருக்குன்றது தான் சந்தேகமே எல்லாருக்கும். இந்த சந்தேகத்தை அரசு முறையாக கிளியர் பண்ணிட்டாங்க அப்படின்னா இங்க எந்த பிரச்சனையுமே கிடையாதா சார்? பிரச்சனை இருக்கிறதுனால தான் சார் அரசால கிளியர் பண்ண முடியல. அதாவது பேயரசு செய்தால் பிணம் தென்னும் சாத்திரங்கள்னு சொல்லுவாங்க. இவ்வளவு பிணங்கள் இந்த ஆட்சியில விழுது. ஏற்கனவே கள்ளக்குறிச்சியில 68 பேர் சாவுறாங்க. இன்னைக்கு விஜய் கூட்டத்தை காரணமா வச்சு 42 பேர் செத்துருக்காங்க. ஒரு குழந்தை பலி கொடுத்த தாய் சொல்றா, என்னுடைய குழந்தை சாவுக்கு விஜய் காரணம் அல்ல, பாதுகாப்பு ஏற்பாடு குறைபாடு தான் காரணம் அப்படின்னு அந்த குழந்தையை பறி கொடுத்த தாயே சொல்றான்னு சொன்னா இந்த அரசாங்கம் எந்த அளவுக்கு மெத்தனமாகவோ அல்லது அந்த 5 தொகுதிகளுக்கு 5 மாவட்டங்களுக்கு போனார், எந்த அசம்பாவிதமும் நடக்கவில்லை. ஆனால் கரூருக்கு மட்டும் அவர்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் எப்படியும் அந்த சம்பந்தப்பட்ட முன்னாள் அமைச்சரை பற்றி இவர் பேசுவார், அதை வைத்து ஒரு கலவரத்தை உருவாக்கலாம், அவருடைய சுற்றுப்பயணத்தை தடை செய்யலாம். அவங்க ஆட்சியில கலவரம் நடந்ததுன்னா அது ஆளும் அரசுக்கு தானே சார் கேட்டது. இப்ப கூட பாருங்க, எல்லாரும் என்ன சொல்றீங்க, நிறைய சந்தேகங்களை அடுக்கிக்கிட்டே இருக்கீங்க. எதிர்க்கட்சி தலைவர் நீங்க அவங்களுடைய எதிர்பார்ப்பு அரசாங்கத்துக்கு அவங்க எதிர்பார்ப்பு அரசாங்கத்தை பத்தி கவலை இல்லை சார். இவரை மிரட்டணும்,
விஜயை வந்து மிரட்டணும். இப்படி பண்ணிட்டாங்கன்னா விஜய் வந்து முடங்கி போயிடுவார். ஆனா இன்னைக்கு என்ன சொல்றாரு, என்னுடைய பயணம் தொடரும், நான் அடங்க மாட்டேன். இன்னும் சொல்ல போனால் தயவு செய்து என்னுடைய தொண்டர்களை கைது செய்யாதீர்கள், தேவைப்பட்டால் நான் அலுவலகத்தில் இருக்கின்றேன் அல்லது வீட்டில் இருக்கின்றேன், வந்து என்னை கைது செய்யுங்கள், என் மீது நடவடிக்கை எடுங்கள், நான் தயாராக இருக்கிறேன் என்று துணிந்து சொல்லக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு ஒரு நிலைமை வந்திருக்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் தமிழகத்தில் இருக்கின்ற எதிர்க்கட்சிகள் எல்லாம் சிபிஐ விசாரணை தேவை, ஒரு நபர் கமிஷன் விசாரணை என்பது நீங்க வந்து இப்போ சொன்னார்ல நைட் அறிவிச்சா காலையில அந்த அம்மா அங்க இருக்காங்க, யாரை போய் விசாரிக்கிறாங்க? நகர திமுக செயலாளர், அவருடைய மனைவி, அவருடைய சொந்தக்காரர்கள், இப்படி திமுகவினரே விசாரித்து விட்டு ஒரு நபர் கமிஷனுடைய அறிக்கை என்று சொன்னால் அது இந்த ஆட்சிக்கு சாதகமாக அல்லது விஜய்க்கு எதிராகத்தான் இருக்க முடியும். அதனால்தான் இந்த சந்தேகத்தை நீங்க கிளப்பினதால எனக்கு ஒரு கேள்வி. தொடர்ந்து இந்த ஆட்சி 4 ஆண்டு காலத்தை கடந்து போய்கிட்டு இருக்கிற இந்த சூழல்ல பல்வேறு பிரச்சனைகளுக்கும் சிபிஐ விசாரணைன்னு எதிர்க்கட்சிகள் கேட்கிறாங்க. ஆனா அடம் பிடிச்சு உயர் நீதிமன்றத்திலிருந்து உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போய் நாங்க சிபிஐக்கு கொடுக்க மாட்டோம்னு ஏன் இவ்வளவு அடம் பிடிக்கிறாங்க இந்த அரசாங்கம்? அவங்க தவறு இருக்கு சார், அந்த தவறு வெளிப்பட்டு விடக்கூடாது, அந்த தவறு வெளிப்பட்டு விடக்கூடாது. இப்போ என்டிஏ கூட்டணியின் சார்பில் ஹேமா மாலினி தலைமையில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வந்திருக்காங்க. அவங்க போய் பார்வையிட்டு என்ன சொல்றாங்க, இந்த குறுகிய இடத்துல எப்படி அனுமதி கொடுத்தாங்க அப்படின்னு கேட்கறதோட மட்டும் இல்லாம ஒரு தனிநபர் கமிஷன் ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் தலைமையில் இருக்கிற அந்த நீதி விசாரணை ஏற்றுக்கொள்ள முடியாது, இப்போது பதவியில் இருக்கின்ற சுப்ரீம் கோர்ட் நீதிபதியை விசாரணை குழு நியமிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். ஆக இப்படியெல்லாம் பார்க்கின்ற போது ஏற்கனவே மரியாதைக்குரிய எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடியார் போய் பார்த்திருக்கிறார், எங்களுடைய தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன் நேரிலே போய் பார்த்திருக்கிறார், அன்புமணி ராமதாசும் சிபிஐ விசாரணை தேவை என்று கேட்கிறார். எல்லா அரசியல் கட்சிகளும், அதாவது திமுக கூட்டணி கட்சிகளை தவிர மற்ற எல்லோரும் சிபிஐ விசாரணை தேவை என்று கேட்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் நிர்மலா சீதாராமன் நேரிலே போய் பார்த்திருக்கிறார், மத்திய அரசாங்கத்திடம் நான் அறிக்கை கொடுக்க போகிறேன் என்று சொல்கிறார். இதையெல்லாம் பார்க்கின்ற பொழுது கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய சூழ்ச்சி நடந்திருக்கிறது, மிகப்பெரிய சதி நடந்திருக்கிறது என்ற சந்தேகம் எல்லாருக்கும் வருகிறது. என்ன அப்படிங்கறதையும் நம்ம விரிவாக அதுக்குதான் சிபிஐ விசாரணை வேணும்னு எதிர்க்கட்சி தலைவர் கேட்கிறார், எல்லா கட்சி தலைவர்களும் கேட்கிறாங்க. கேள்வி கேட்கறவங்களையும் நாங்க முடக்குவோம் அப்படிங்கறதுலயே அது யாரு அடிக்க அடிக்க பந்து எம்பி தான் எழும், அதனால வந்து அடக்கிட முடியாது, யாருமே அடங்க போறது இல்ல. இவங்களே ஒரு புதிய கூட்டணியை உருவாக்குவதற்கான வாய்ப்புகளையும் உருவாக்கி தருவாங்க. திரும்ப உங்க கிட்ட வரேன் சார், உங்களுடைய இறுதி கருத்து. என்னை பொறுத்தவரை நம்ம கிருத்திகா மேடம் ஒன்று கேட்டாங்க, விஜயை தான் வந்து அவர் மேலே ஏன் நடவடிக்கை எடுக்கலன்னாங்க. இன்னைக்கு விஜய் வந்து உருக்கமாக சொல்லியிருக்காரு, 42 உயிர்கள் பறியானதனால் நான் மிகவும் வருத்தத்தில் இருந்தேன். அது சொல்ல 3 நாள் ஆச்சு அவருக்கு. சார் எத்தனை நாள் ஆச்சு? அப்ப இவரு உடனே ஓடனா எதுக்கு ஓடினாரு? இடத்துக்கு போல அன்னைக்கு அறிக்கை கொடுத்தாரு சார். பாராட்டு தெரிவிக்கிறோம். நீங்க கலவரத்துக்கே காரணம் நீங்க தானே உருவாக்குனீங்க. பொய் செய்தீங்க. கவலை இல்ல சார், நீங்க தான் இல்ல ஒரு பொது பொய் நீங்க உண்மையா? இதெல்லாம் நீங்க நம்ப மாட்டீங்க. அதாவது ஒன்னே ஒண்ணு சார், விஜயை பொறுத்த வரைக்கும் நான் என்னுடைய அலுவலகத்தில் இருக்கேன், வீட்டில் இருக்கேன், முடிஞ்சா என்ன வந்து கைது செஞ்சு பாருங்க, என்னுடைய தொண்டர்களை தயவு செய்து கொடுமைப்படுத்தாதீங்கன்னு முதலமைச்சர் சிஎம் சாரை கேட்டிருக்காரு. அதனால அவர் துணிந்து இருக்கிறார். அவரை பொறுத்தவரை சந்திக்க தயாராக 41 பேர் செத்து போயிட்டான் சார். நீங்க என்ன சார் 42 பேர் குழந்தை செத்த குழந்தை வச்சிருக்கிற தாய் சொல்றா, என்னுடைய குழந்தை செத்ததுக்கு விஜய் காரணம் இல்ல, பாதுகாப்பு இல்லாத இந்த ஆட்சி தான் காரணம் அப்படின்னு அந்த தாய் சொல்றா. 42 பேர் சாவுக்கு திமுக அரசு தான் பொறுப்பு. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு.